மக்கள் அதை செய்யவில்லை. சில கட்சிகள் ஊடகங்கள் சம்பந்தமானவர்கள் தான் அது அப்படியான செயல்பாட்டில் ஈடுபட்டதையும் நான் கண்டேன். துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான நிலையில் 2 இளைஞர்களின் சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பான செய்தியை இந்த தொகுப்பிலே பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக, நான் வீட்டில் தான் இருந்தேன், போலீசார் சரியாக தேடவில்லை என்று தேசப்பந்து தென்னகோன் அவர்கள் வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார். அது தொடர்பான தகவலும் வெளியாகி இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக, வெளிநாடு அனுப்புவதாக கூறி 5 கோடிக்கும் அதிகமான தொகையை மோசடியாக பெற்றுக்கொண்ட நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான தகவலையும் இதிலே பார்க்க இருக்கின்றோம். அதை தவிர செம்மணியில் இன்றைய தினம் இறுதி நாள் போராட்டம் இடம்பெற்று வருகின்ற நிலையில் போராட்ட களத்திற்கு சென்ற தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் அங்கிருந்தவர்களால் விரட்டி அடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதை தவிர யாழ்ப்பாணத்தில் ஒருவர் தனக்குத்தானே தீமூட்டி உயிரை மாய்த்துக் கொண்டதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. இவை தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். மித்தனிய தோரகொலையாய எனப்படுகின்ற இடத்தில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான நிலையில் 2 இளைஞர்களின் சடலம் மீட்கப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான செய்திகள் வெளியாகி தென்னிலங்கையிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. 25 வயது மற்றும் 30 வயதுடைய 2 இளைஞர்களே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டதாகவும் அதன் தொடர்ச்சியாக அவர்கள் பயன்படுத்திய உந்துருளி ஒன்றும் மீட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை மித்தனிய போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நான் கிரியுள்ளவில் இருக்கின்ற எனது வீட்டில் தான் வசித்து வந்தேன். நீதிமன்ற உத்தரவிற்கு அமைய போலீசார் என்னை தேடினார்கள், ஆனால் சரியாக தேடவில்லை என்று கட்டாய விடுமுறையில் அனுப்பப்பட்டிருக்கின்ற தேசப்பந்து தென்னகோன் அவர்கள் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். தமக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரித்து வருகின்ற நாடாளுமன்ற குழுவில் நேற்றைய தினம் 11வது நாளாக அவர் வாக்குமூலம் வழங்கியிருந்தார். இதன் போதுதான் அவர் இந்த தகவலை தெரிவித்திருந்தார். நீதிமன்ற உத்தரவிற்கு அமைய போலீசார் என்னை தேடினார்கள், ஆனால் சரியாக தேடவில்லை. மின்சாரம் இல்லாத நிலை இருந்தது, அதனால் மின்சாரத்துக்கு பதிலாக நான் மெழுகுபத்தியை பயன்படுத்தினேன், அதாவது விளக்கை பயன்படுத்தவில்லை. இவ்வாறு நான் தனிமையில் தான் வீட்டில் வசித்து வந்தேன். என்னை போலீசார் சரியாக தேடவில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அது தவிர மாத்தறை வெலிகம பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திற்கும் தனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்றும் இது ஒரு அரசியல் ரீதியான பழிவாங்கும் நடவடிக்கை என்றும் அவர் அதன்போது தெரிவித்ததாக செய்திகள் வெளியாகியிருந்தது. தேசப்பந்து தென்னகோனை நீண்ட காலமாக போலீசார் தேடி வந்தார்கள். நீதிமன்றம் அவரை பிடிக்குமாறு உத்தரவிட்டதை தொடர்ந்து போலீசார் நீண்ட காலமாக தேடி வந்ததாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருந்தது. ஒருபுறம் செவ்வந்தியை தேடிக் கொண்டிருந்தார்கள், மறுபுறம் தேசப்பந்து தென்னகோனை தேடிக் கொண்டிருந்தார்கள். அப்போது இது தொடர்பாக பல செய்திகள் வெளிவந்திருந்தது. அதற்கு பிறகாக அவரை போலீசார் பிடிக்கவில்லை, தேசப்பந்து தென்னகோன் தான் நீதிமன்றத்திலே முன்னிலையாக இருந்தார். அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது வாக்குமூலங்கள் பெறப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதிகார துஷ்பிரயோகத்தில் அவர் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட நிலையிலே அவர் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் தான் அவர் இவ்வாறு போலீசார் தன்னை சரியாக தேடவில்லை என்கின்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கின்றார். மற்றொரு செய்தியாக, வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி 5 கோடிக்கும் அதிகமாக மோசடி செய்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. குறித்த நபர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 150க்கும் அதிகமான பேரிடம் இவ்வாறு வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி 5 கோடிக்கும் அதிகமான தொகையை அவர் மோசடி செய்திருக்கின்றார் என்ற குற்றச்சாட்டிலே அவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். தெஹிவலை பிரதேசத்தில் வசித்து வருகின்ற 37 வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. கிருளப்பனை போலீஸ் பிரிவில் குறித்த நபர் கைது செய்யப்பட்ட நிலையிலே அது தொடர்ச்சியாக நேற்றைய தினம் கொம்பனித்தெரு காவல் நிலையத்தில் அவர் ஒப்படைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. மற்றொரு செய்தியாக, செம்மணியில் 3வது நாளாக போராட்டம் இடம்பெற்று வருகின்றது. இன்று இறுதி நாள். செம்மணியில் அணையா விளக்கு போராட்டம் நேற்று முன்தினம் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் இறுதி போராட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் பலர் அங்கு கலந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. செம்மணி மனித புதைக்குழிக்கு நீதி வேண்டிய இவ்வாறு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. சர்வதேச கவனத்தில் இருக்கின்ற வகையிலே இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு இன்று நிறைவு நாளை எட்டி இருக்கின்றது. அதன் அடிப்படையில் பல அரசியல்வாதிகள், பல மக்கள் அங்கு கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் அங்கு சென்றிருக்கின்றார். மக்களால் விரட்டி அடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அரசியல் தேவைக்காக இந்த போராட்டங்களை பயன்படுத்தாதீர்கள், அதை தவிர உள்நாட்டு போரின் போது அரசாங்கத்துடன் இணைந்து காட்டிக் கொடுத்து டக்ளஸ் தேவானந்தாவுடன் கூட்டணி வைத்த தமிழரசு கட்சியினர் இங்கு வரக்கூடாது என்கின்ற வகையிலே
அங்கிருந்த மக்கள் கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக CVK சிவஞானம் அவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. அதேவேளை சாணக்கியனுடனும் மக்கள் முரண்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான செய்திகளும் தற்பொழுது வெளிவந்திருக்கின்றது. மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாணத்தில் மனைவியை பிரிந்து வாழ்ந்து வந்த நபரொருவர் தனக்குத்தானே தீமூட்டி உயிரை மாய்த்துக் கொள்ள முயற்சித்த நிலையில் அயலவர்களால் காப்பாற்றப்பட்டு பின்னர் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. யாழ் போதனா வைத்தியசாலை சிகிச்சை பெற்று வந்த நிலையிலே அவர் இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகிறது. கீரிமலை நல்லிணக்கபுரம் பகுதியைச் சேர்ந்த கஜேந்திரன் எனப்படுகின்ற 30 வயதுடைய நபர் கடந்த 1.5 வருடங்களாக மனைவியை பிரிந்து வாழ்ந்து வந்திருக்கின்றார். இந்த சந்தர்ப்பத்தில் தான் மனைவியின் தந்தையின் வீட்டுக்கு முன்னுக்கு சென்று மண்ணெண்ணெயை ஊற்றி தனக்குத்தானே அவர் தீமூட்டியதாக கூறப்படுகின்றது. தொடர்ச்சியாக அங்கிருந்தவர்கள் உடனடியாக குறித்த நபரை தெல்லிப்பளை வைத்தியசாலையில் அனுமதித்திருந்தனர். அங்கு சிகிச்சை பெற்ற குறித்த நபர் தொடர்ந்து மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்தார். இவ்வாறான சூழ்நிலையில் தான் அவர் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் கூறப்படுகின்றது. மனைவியை பிரிந்து வாழ்ந்த துக்கம் தாழாமல் அவர் இவ்வாறு ஒரு விபரீத முடிவை எடுத்திருப்பதாக தற்பொழுது தெரிய வருகின்றது. இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் கூறப்படுகின்றது. தொடர்ந்து உயிரை மாய்த்துக் கொள்ளுகின்ற பல சம்பவங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கின்றது. யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பல இடங்களில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றது. உயிரை மாய்த்துக் கொள்வது என்பது எதற்கும் தீர்வல்ல. அவ்வாறான முயற்சியில் யாரும் ஈடுபடாதீர்கள் என்பதுதான் தொடர்ந்து நான் வலியுறுத்தி வருகின்ற கருத்தாக இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் அஜயகாந்தன். சுமந்திரன் இனப்படுகொலை நடக்கல என்றார். அந்த சீலம்பாக்கி சம்படிச்சு போட்டு தஞ்சை பதவிக்கு சம்புதான் தஞ்சை எதிர்கட்சி தலைவர் தஞ்சை தலைவர் தக்க வைக்கணும் என்ற ஒன்றுக்காக சுமந்திர இனப்படுகொலை நடக்கல என்றார். உங்களை கும்பிட்டு கேட்கிறேன் அண்ணா, இது போராட்டம் அண்ணா. இந்த காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு செம்மடிக்கவும் நீதி இந்த நரிகள் வரக்கூடாது, நாயல் வரக்கூடாது, அரசியல். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் செம்மணி பகுதியில் நடைபெறுகின்ற மக்களுடைய ஒன்று கூடலே எங்களுடைய அரசாங்கத்தின் சார்பிலே எங்களுடைய அமைச்சர் கடற்துறை அமைச்சர் சந்திரசேகர் அவர்களும் நானும் சென்று மக்களுடைய நிலைமைகள் அங்கே காணப்படும் நிலவரங்களை பார்வையிட்டு அரசாங்கத்துக்கு அறிக்கை சமர்ப்பிப்பதற்காகவும் மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக கலந்தாய்வதற்காகவும் நேரில் சென்று பார்ப்பதற்காகவும் நான் சென்றிருந்தோம். போகும் பொழுது ஆரம்பத்திலே சாதாரண மக்கள் அங்கே ஒட்டையன்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். அதன் பிறகு நாங்கள் அந்த இடத்தை போட சென்ற பொழுது சிலர் எங்களை கத்தி கொண்டு வெளியிலே போ என்று சொல்ல தொடங்கினார்கள். ஆனால் இது ஒரு முழுதான ஒரு தவறான மிக மோசமான செயல்பாடாகும். ஏனென்று சொன்னால் கடந்த காலங்களிலே இருந்த அரசாங்கங்களைப் போல அல்லாது தேசிய மக்கள் சக்தி ஆகிய நாங்கள் மக்களுடைய போராட்டங்களையும் மக்களுடைய பிரச்சனைகளையும் கண்ணும் கருத்துமாக நாங்கள் இருந்து வருகின்றோம். மக்களுடைய பிரச்சனை தொடர்பாக நாங்கள் பல்வேறு விடயங்களை செய்து வருகின்றோம். இன்றைய நிலையில் கூட நாங்கள் அந்த நிலவரங்களை சென்று மக்களோடு மக்களாக பார்க்க முற்பட்ட வேளையிலே இவர்கள் இவ்வாறான வேலையை செய்திருக்கின்றனர். ஆனால் உண்மையை பொறுத்தவரை நான் பார்த்தேன், மக்கள் உண்மையான மக்கள் அதை செய்யவில்லை. சில கட்சிகள் அல்லது ஊடகங்கள் சம்பந்தமானவர்கள் தான் அதை அப்படியான செயல்பாட்டில் ஈடுபட்டதையும் நான் கண்டேன். என்ற கேள்வி என்னன்னு சொன்னால், நாங்கள் இப்படி இந்த அரசாங்கம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அரசாங்கமாக வந்திருக்கின்ற இந்த வேளையில் இவர்கள் இப்படி செய்வது வந்து ஒரு ஒரு ஒற்றுமையாக அனைவரும் சேர்ந்து செயல்படுகின்ற அந்த விடயத்துக்கு குந்தம் விளைகின்ற செயல்பாடாக இருக்கும். இது தமிழ் மக்களுக்கு பெரிய பாரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்றே நான் நம்புகிறேன். என்று சொன்னால் மக்கள் உண்மையிலேயே பாவம், அவர்கள் கஷ்டப்படுகின்றார்கள். அவர்கள் வைத்துக்கொண்டு பிழைப்பு நடத்துகின்ற சில கூட்டங்கள்லாம் இவ்வாறான செயல்பாடுகளிலே ஈடுபடுகின்றார். இன்றைய தினம் கூட அமைச்சர் அவர்கள் வந்திருந்த பொழுது அவரை கூட்டிக்கொண்டு போய் இந்த விஷயத்தை சொல்லி அவரை கொண்டு இந்த பாராளுமன்றத்திலே அரசாங்கத்துக்கு உண்மை செய்தியை சொல்ல வைச்சிருக்க வேண்டிய இந்த மக்கள் அவரை அடித்து கிளைப்பதன் ஊடாக என்னத்தை காணப்போகின்றார்கள் என்பது தெரியவில்லை. எனவே
நான் நினைக்கிறேன் இவ்வாறான செயல்களை நான் கண்டிக்கிறேன். மிக மோசமான செயல். இதுக்கு முன்னரும் சென்றவர்கள் மிரட்டப்பட்டதாக கேள்விப்பட்டேன். அதிலே சிலர் மிக மோசமான நிலையிலே மது போதையிலே காணப்பட்டதை நாங்கள் அவதானிக்க முடிந்தது. எனவே இவ்வாறான செயல்களை விட்டுட்டு அனைவரையும் ஒன்றிணைத்து செயல்படுகின்ற நிலை இருந்தால்தான் தமிழ் மக்களுக்கு யார் தீர்வு வரும் அல்லது யார் நம்பிக்கையான விடயங்கள் கிடைக்கும். அதை விட்டுட்டு தனித்தரப்பாக அல்லது குறுகிய லாபங்களுக்காக செயல்படுவது நான் நினைக்கிறேன் மிக மோசமான செயல்பாடாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நன்றி.